கொடுத்த பின்பு யோவான் இயேசுவை குறித்து சாட்சியாக சொன்னபோது, இயேசுவை கண்டு இவர் எங்கே தங்குகிறார் என்று கண்டு காணும்படியாக 2 சீசர்கள் பின் செல்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்திலே பின் சென்று எங்கே தங்குகிறார் என்று பார்ப்போம் என்று பின் சென்றவுடன் வந்து பாருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லி அவர்கள் 2 பேரையும் அழைத்து கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. இந்த தினத்திலே இயேசுவை நாம் பின்பற்றி நடக்கிறோமா, இல்ல போதகரை பின்பற்றி நடக்கிறோமா ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த இயேசுவுக்கு அதுக்கு பின்பு தேவனைதான் மகிமைப்படுத்தினார் அல்லாமல் போதகர்களை பின்பற்றவில்லை. இயேசுவை பின்பற்றி 2 சீசர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை சீசர்கள் பின்பற்றி கொண்டு திரிகிறார்கள். அதுபோல இன்று நாமும் இயேசுவை பின்பற்றுவோம். சீசர்களை பின்பற்றிய காட்டிலும் இயேசுவை பின்பற்றுவதே உங்களுக்கு நலமாயிருக்கும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுவிடத்தில் விடுதலை உண்டு, இயேசுவிடத்தில் அற்புதம் உண்டு, இயேசுவிடத்தில் கனம், துதி, மகிமை எல்லாமே இயேசுவுக்கு. ஆனாலும் இயேசுவை நாம் பின்பற்றுவோமானால் நிச்சயமாகவே அநேக பிரச்சனையிலிருந்து நம் ஒரு விடுதலை உண்டாகும். அதை புரிந்து அறிந்து செய்தோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த தினத்திலே அநேக போதகர்கள் இருக்கிறார்கள். அதை அழைத்து கொண்டவர்கள் யார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்வது சில கடினமான காரியமாக இருக்கலாம். ஏனோ தானோ என்று சில வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு பிடித்த போதகரை வார்த்தைகளை பின்பற்றுவை காட்டிலும் இயேசுவை குறித்து சாட்சியாக சொல்லுகிறவர்களை பின்பற்றுவது நலமாயிருக்கும். அது நிச்சயமாகவே நலமாயிருக்கும். வேதாக கல்லூரிக்கு படித்து கொண்டு சில காரியம் வேதத்தை குறித்து தெளிவாக இல்லாமல், வேதத்தை குறித்து அபிஷேகம் இராமல் போதகர்கள் அதேக இந்த பூமியிலே உண்டு. ஆனாலும் தேவன் நடத்துதலின்படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருக்கு பின்பற்றி வருகிறவர், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் வேதத்தை தியானித்து அதற்கேற்ற பதில் கொடுக்கிறவர்களோடு பின்பற்றுவது நலமாயிருக்கும். அதுதான் வேதமும் சொல்லுகிறது. அழைக்கப்பட்டவர் அனைவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.